هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا الله تعالى أنزله ورسول الله معلمنا السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மாணவ செல்வங்களே, அல்லாஹு தபாரக் வ தஆலா அவனுடைய மார்க்கத்தை அதன் தூய்மையான வடிவத்திலே அறிந்து அதன் பிரகாரம் தன்னுடைய வாழ்க்கையை மனமுள்ளதாக ஆக்கிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி நம் எல்லோரையும் ஒரு மேலான தீனுடைய மஜ்மாவிலே ஒன்று சேர்த்து வைத்திருக்கின்றான். இது அல்லாஹ் நமக்கு செய்த ஆகப்பெரிய ஒரு நிஅமத். சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மாணவ செல்வங்களே, கொழும்பு பல்கலைக்கழக முஸ்லிம் மஜ்லிஸின் ஏற்பாட்டின் பேரிலே இப்படியான ஜனாசா நிகழ்ச்சியொன்றை நடாத்துவதற்கு அருள் புரிந்த அந்த வல்லவன் அல்லாஹ் ஒருவனுக்கே முதலில் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். ஜனாசா நிகழ்ச்சிகளை பொறுத்தவரையில் நான் இதற்கு முன்னதாக சுமார் இது போன்ற 30க்கும் மேற்பட்ட ஜனாசா வகுப்புகளை நடாத்தியுள்ளேன். எந்த அளவுக்கு என்றால் உங்களுக்கு தெரியும், கொள்ளுப்பிட்டி ஜும்மா பள்ளிவாசல், அதே போன்று அல் நாசர் கல்லூரி, தாருல் குர்ஆன் லிபராயிமில் ஈமான் மദ്രஸா, இப்படி பல்வேறு இடங்களில் ஜனாசா நிகழ்ச்சிகளை நடாத்தியுள்ளேன். கடைசியாக 2017ஆம் ஆண்டு, அதாவது எங்களுக்கு தெரியும் கொழும்பு 14 நாராயணா மண்டபம் என்ற ஒரு ஹோல் ஒன்று இருக்கு. அங்கே வந்ததே 2017 பெரிய ஒரு ஜனாசா நிகழ்ச்சி ஒன்றை நடத்தினோம். எந்த அளவுக்கு என்று சொன்னால், நாங்கள் அதுக்கு பத்திரிகையிலும் விளம்பரப்படுத்தினோம். விளம்பரம் படுத்தி எல்லாத்தையும் கூப்பிட்டு பெரிய ஜனாசா வகுப்பு ஒன்றை நடாத்தி 2017ஆம் ஆண்டிலேயே வந்தவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு 300க்கு மேற்பட்ட ஜனாசா சிடிக்களை அடித்து அவங்களோட கையில் கொடுத்தோம் இலவசமாக. இந்த ஜனாசா சிடி, இந்த ஜனாசா நிகழ்ச்சி எங்களுடைய அமைப்பான ப்ரொடக்டிவ் முஸ்லீம் ஃபவுண்டேஷன், நீங்கள் யூடியூப்பில் சேனலில் டைப் பண்ணி அடிச்சின்னு சொன்னால் வரும், அதில் நாங்கள் பதிவேற்றம் செஞ்சுக்கணும், அப்லோட் பண்ணிக்கிறோம். ஆக சங்கைக்குரிய மாணவ செல்வங்களே, இங்கு வந்திருக்கக்கூடிய நாம் எல்லோரும் மரணத்தை நம்பியிருக்கின்றோம். ஆனால் மரணம் எப்பொழுது வரும், எப்படி வரும், எந்த நேரம் வரும், எப்போ வரும் என்பதை யாருக்கும் தெரியாது. மரணம் என்பது உண்மையானது, நம்பகரமானது. உலகத்திலே பிறந்துவிட்ட ஒவ்வொரு ஜீவராசிகளும் மரணத்தை அனுபவித்துத்தான் ஆக வேண்டும் என்ற விதிமுறையை அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கின்றான். மரணம் பொதுவானது. அல்லாஹுவை ஏற்றுக்கொண்டவர்களும் அல்லாஹுவை ஏற்றுக்கொள்ளாதவர்களும் நம்புகின்ற ஒரே ஒரு உண்மை மரணம். ஒவ்வொரு ஜீவராசிகளும் மரணத்தை அனுபவித்துத்தான் ஆக வேண்டும். இது அல்லாஹ்வினுடைய முடிவு. அல்லாஹு தபாரக வ தஆலா அவனுடைய அருள்மறையில் பல இடங்களில் மரணத்தை பற்றி அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கின்றான்.